நம்ம இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஹீரோய்க்கில் இருந்து மாஸ்டர் போயாச்சு மகளே. மாஸ்டர் போன பிறகு தான் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நம்ம வந்து வீடியோ போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும், நமக்கு வந்து இடத்த இன்கம் வரும். அதனால தான் நம்ம வந்து வீடியோ போடலான்னு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் மக்களே நம்ம இறங்குவோம். இறங்கின பிறகு நான் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சேன். ஆனால் வீடியோ வந்து லென்த்தாக போனால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த வீடியோவை 4 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போட்டால் தான் நல்லா ஓடணும் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து அவ்வளோ நேரம்லாம் போட்டோன்னா வீடியோ கண்டிப்பாக ஓடாது. இப்போ வந்து இவனை அடித்தோமா ஒரு ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. ஆனால் இந்த கில்ல அடித்தேன் பாருங்க, என் டீம்மேட்டை வந்து ஓசியில் அடிச்சுட்டு போயிட்டான். அவன் வந்து டிமிட்ரி போட்டு விட்டான் மகளே. எனக்கு வெறும் மனவேதனை. நம்ம கில்லே அடிக்க மாட்டோம், வெறும் ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கோம். லாஸ்ட் ஒன்று வேறு வந்துட்டுன்னு நினச்சி நானும் அப்படியே மூவ் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஒன்றுக்கு. இங்கே நம்மக்கிட்ட ஏறி வந்தான் ஒருத்தன், அவனை அடித்தேன். ப்ரோ பறந்து வாரான் ப்ரோ அவன் என் கில்ல ஓசி கில்ல அடிக்கலான்னு. ஆனால் அதுக்கடுத்து நான் வந்து இங்கே ஒருத்தன் வந்து இறங்கினேன். அவனுக்கு வந்து மண்டையை போட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து கவர் இல்லாமல் விளாண்டுட்டு இருந்தேன்னா அங்கேருந்து லாங்லேருந்து வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்த அடிக்கான். அவனை அழுத்துன்னு அழுத்தினேன். அவன் டீம்மேட் வேறு பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கேன். அதனால் நமக்கு வந்து டேமேஜ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அவங்க டீம்மேட் ஒரு புல்லட்டு நம்ம மேலே பட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க, நமக்கு சங்கூதி இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம டீம்மேட் வேறு ஒருத்தன் செத்து போயிட்டான் பாருங்க. அவனை போய் ரிவே பண்ணணுன்னு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். டீம்மேட் ஒருத்தன் உள்ளே தான் இருக்கான். அதுக்கடுத்து பாருங்கள், நான் ரிவே பண்ண பிறகு அவன் உள்ளே வந்து ரிவே பண்ண வருவான். ஆனால் அதுக்கடுத்து இன்னொருத்தன் செத்து போயிடுவான். அவனையாட்டு ரிவே பண்ண வேண்டியதானே, அவனும் ரிவே பண்ணாமல் வெளியே ஓடிடுறது. நம்ம தான் மக்களே அடுத்த வரலவனையை ரிவே பண்ணி விட்ருக்கேன். அதுக்கடுத்து இங்கே ஓடிட்டு இங்கே இந்த சைடு ஓடினேன். அப்போ வந்து ஒருத்தன் எம்டனை வச்சு அடித்தான். அவனை பாருங்களேன், அவனை வந்து நம்ம கண்டிப்பாக அடிப்போம் அப்படி சொல்லிகிட்டே ஓடினேன். ஓடும் போது என்ன செய்யன்னு தெரியல, சூப்பர் மெடிக்கெட் போட்டேன். பின்னாடிருந்து அடித்தா என்ன மக்களே செய்ய முடியும். அதுக்கடுத்து இந்த முக்குக்கு போகும்போது தான் தெரியுது, தம்பியாப்பில் எம்டனை வச்சு அடித்தவன் முக்கில் உட்காந்துருந்தான். சரி வீட்டுக்கு போய்ட்டான்னு நான் அவனை வந்து அடிச்சுட்டு அனுப்பி விட்டாச்சு மக்களே. அதுக்கடுத்து நம்ம டீம்மேட்டில் இருந்தாங்க, அவனெல்லாம் அங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான், இங்கே ஒருத்தன் சாவான் பாருங்க. அவனை ரிவே பண்ணுறதுக்காண்டி இங்கேயே உள்ளே வெயிட் பண்ணேன். ஆனால் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு நினைக்கியே, அவனை ரிவே பண்ணிவிட்டு வெளியே போய் தேவையில்லாமல் வெளியே போயிட்டான்னு நினைக்க மக்களே. சரியாக போச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு அவுட் ஆகிட்டேன். பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், உள்ளே தூக்கி பாம்பு போடுறான், என்னத்துக்குன்னே தெரியல. தம்பியாப்பிள்ளையில் அங்கே தான் 2 பேர் இருக்காங்க. அவனுள்ள எப்படியாவது கண்டிப்பாக அடிக்கணும்னு நான் நினச்சி சுட்டுகிட்டே இருந்தேன். இந்த கன்று தான் குளோவால் கூட ஈஸியாக உடைக்கணும்னு நினச்சி நான் உடச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறி போனேன் அவனுக்கிட்டே. அப்பாடியா அவனை அழுத்துக்கு நான் செத்து போயிட்டேன் மக்களே. அதுக்கடுத்து நம்ம டீம்மேட்டுக்கிட்ட இவன்கிட்ட தான் நமக்கு ரிவே பண்ணுறதுக்கு டோக்கன் இருக்குது. நம்ம 2 பேர் இருக்கோம். இவன் ஒருத்தன் இப்போ தான் இறங்குறான். அவர் வந்து கண்டிப்பாக ரிவே பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ரிவே பண்ணி விட்டார். அதுக்கடுத்து இறங்கின பிறகு அவங்க 2 பேரும் மட்டையாக வாங்கி பாருங்களேன். இது என்னடா நம்ம டீமுக்கு வந்த குடம்னு நான் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்கின பிறகு நமக்கு வந்து கில்லுலாம் கிடைக்காது பாருங்கள். வண்டியில் வர்றவனும் 2 டபுள் விக்கெட்டை தூக்கிட்டு வராங்க, என்ன செய்யனே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச் நாங்கள் வந்து பாய் அடிச்சிருவோம். நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஜோனை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, வேறு லெவலில் விளையாண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் தான் மக்களுக்கு கொடுத்துருக்கு. இறங்கின பிறவே வெளுத்து வாங்கிட்டாங்க. யாருன்னு நினைக்கிய, நான் ஏற்கனவே வந்து வம்பு இழுத்து வச்சிடலாம், அவன் தான் மக்களே அடித்தான். வெறும் 11 ஹெச்பியில் அதுக்கடுத்து நான் வெறும் மெடிக்கெட்டு போட்டு அதுக்கடுத்து ஒரு மெடிக்கெட்டும் கிடைக்காது. அதை வச்சு நான் வந்து விளாடுவேன் பாருங்கள். இங்கே ஒருத்தன் ஸ்கோனில் அடிபட்டு ஓடி வந்தான். அவனை நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி அடித்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் இதில் வந்து இந்த கில் அடிக்கலாம் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு வந்து அடித்து விட்டு போயிட்டார். சரி ஓகே, அவன் கிடக்கான்னு விட்டுட்டேன் மக்களே. அதுக்கடுத்து அவனை அடித்து லூட்டு தான் பிறக்கினேன். அவன் ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட இருக்கிற கன்று தான் அவன்கிட்டே இருந்துருக்கு. மெடிக்கெட் வந்து அவனே போட்டான். இதில் வந்து ஒருத்தன் ஓடி வராமல் பாருங்க. ஆனால் நான் கொஞ்சம் மீடியமாக தான் அடித்தேன். ஆனால் அவனு நாக்கு, நான் அவனை வந்து முடிச்சு விட்டுட்டு தான் நான் என் ஃப்ரெண்டை வந்து ரிவ்யூ பண்ணி விடுவேன் பாருங்கள். என்ன ரிவ்யூ பண்ணி விட்ட காரணத்துக்குனால தான் நான் ரிவ்யூ பண்ணி விட்டேன். இல்லைனா நாங்கள் வந்து இந்த மேட்ச் பாய் அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்க, வண்டி தூக்கிட்டு ஓடுறான். அவன் என்ன கன்று இருக்குன்னு நினைக்கிய, 2 பேர்ட்டையும் டபுள் விட்டுரு. ஆனால் அவனை எப்படியே நான் அடிச்சிட்டேன். இவனை வந்து நான் அடிக்கவே இல்லை மக்களே, நம்ம டீம்மேட் தான் அடித்தார். வேறு லெவலில் மேட்ச்சை முடிச்சு நாங்கள் 2 பேரும் பாய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.